வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். யோனாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தின் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் உண்மையாய் பயபக்தியாய் நடக்கிறவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான், அவருடைய சத்தத்தை கேட்பான். ஆனால் தன்னை பயபக்தி உள்ளவன் என்று சொல்லியும் இந்த யோனா தீர்க்கதரிசி தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு மனுஷர்களை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் பயந்து தேவன் தீர்மானித்த இடத்திற்கு போகாதபடிக்கு வேறொரு இடத்திற்கு செல்லும்படியாய் தன்னை ஒழித்து கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். தேசத்தை, ஜனங்களை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டாவதில்லை. அவர்கள் தேவனிடத்தில் மிகுந்த பயபக்தியுள்ளவர்களாக இருக்கிறபடினால் மனுஷரை குறித்ததான பயம் அவர்களுக்குள்ளே இல்லாதபடிக்கு அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமாயிருப்பார்கள். இவன் தன்னை பயபக்தி உள்ளவன் என்று சொல்லியும் நினிவே பட்டணத்தை குறித்த பயமும் கலக்கமும் அவனுக்குள்ளே காணப்பட்டபடினால் அவன் தர்ஷீஸ் என்கிற பட்டணத்துக்கு போகும்படியாய் தன் சொந்த வழியை அவன் தெரிந்து கொண்டான். அவன் நிமித்தமாய் அந்த கப்பலுக்கு போராட்டம் வந்தபோது, அவன் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவன் தான் தேவனுக்கு பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் உண்மையாகவே தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக இருப்போமானால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். இடத்தை குறித்து, ஜனத்தை குறித்த பயம் நமக்கு இருப்பதில்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் பூர்ணமாய் அர்ப்பணித்து அவருடைய வழிகளில் நடப்போம். இவனோ தெய்வ பக்தியுள்ளவன் என்று சொல்லி தன் வழியிலே நடக்க ஆரம்பித்தபடினால் கப்பலுக்கும் கடலுக்கும் கொந்தளிப்பும் சேதம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை தான், நான் தேவனுக்கு பயபக்தி உள்ளவன். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தேவனிடத்தில் மிகுந்த பயபக்தி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள், தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மிடத்தில் மிகுந்த பயபக்தியுள்ளவர்களாக இருந்து உடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.